ஒன்றும் இல்லை. நான் என்னோட பூர்வீக கிராமம் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீமான் ஒரு முறை நான் இருக்கும்போது வந்தார், பேசினாரு, அப்படியே போயிட்டார், அவ்வளோதான். கட்சிக்காரன் ஒரு 10 பசங்க இருப்பாருங்க, அவ்வளோதான். அங்கே சாலிடாக 300-400 ஓட்டு வாங்குறாருங்க அவரு ஒரு கிராமத்தில். எந்த விதமான பரப்புரையும் இல்லாத தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சி வந்துட்டு 1,00,000 ஓட்டு வாங்குது. இதெல்லாம் மக்களவையில். இன்னைக்கெல்லாம் வந்துட்டு நான் மக்களவை தொகுதியில் வந்துட்டு ஒரு 3வது ஒரு பெரிய கட்சியாக வந்துட்டு நாம் தமிழர் கட்சி எமர்ஜ் ஆனது அப்படின்றது வந்துட்டு ஒரு சாதாரண உடையெல்லாம் கிடையாது. காரணம் வந்துட்டு என்னன்னா, இந்த தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது அப்படின்ற இடம் சீமான் சொல்லக்கூடிய ஆங்கிள் வந்துட்டு வேறுபட்டது. இப்ப திமுக சொல்லக்கூடிய ஆங்கிள் வந்துட்டு வரி பகிர்வுல எங்களை ஏமாத்துறீங்க, திட்டங்கள் தரதுல ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றது வேற. அவர் அடிப்படையிலே சொல்றாரு, என்ன இருக்குது எனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. எனக்குன்னு என்ன இருக்குது? விலை இருக்குதா, நிலம் இருக்குதா, பாதுகாப்பு இருக்குதா, எதுவுமே இல்லைன்னு சொல்லும் போது அது உரிமை குரல். அது அப்ப அந்த இடத்துல வந்துட்டு அது பெருசாயிடுது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னோம்னா, அது இன்க்ரீஸ் தான் ஆகும், டிக்ரீஸ் ஆகாது. இப்ப 8%